ரொம்ப ரொம்ப யம்மி அண்ட் சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி பார்க்கலாமா? இந்த பொட்டேட்டோ ஃப்ரை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குழம்பு சில்லி பவுடர் வீட்டில் பண்ணது ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ்லாம் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொட்டேட்டோஸை இப்போ மசாலாஸ்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கவர் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே விட்டுடுங்க. பொட்டேட்டோஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி வரும். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த கரண்டி வச்சு கை விடாமல் ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். அவ்வளோதான், சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி ரெடி.